பாருங்கள் அந்த கலரோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள். பிரியாணி இப்போ தம் போட்டோம்னா பிரியாணி ரெடி ஆயிடும். எப்பவுமே நம்ம விறகடுப்புல தான் செய்வோமா, இன்னைக்கு மழைனால வெளியில செய்ய முடியல, விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு. ஓகே. அதனால இன்னைக்கு நம்ம கேஸ்ல செய்யறதுனால சிரட்டை கொட்டாங்குச்சியை நம்ம தம்முக்காக யூஸ் பண்றோம். ஓகே. இதில் போட்டோம்னா தம் நல்லா வருங்களா? நல்லா வரும். ஓகே. எத்தனை நேரம் தம் டைம் கொடுப்பீங்க? 20 minutes தான். ஓகே. பிரியாணி தம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். மூடிக்கு மேலே இந்த மாதிரி தேங்காய் தொட்டியை போட்டு நல்லா கபன்னு எரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி எரிஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிரியாணி தம் ஆயிடும். தம் உடைக்க போகிறோம். தம்மு வந்து பார்த்திங்கன்னா தம் போட்ட பிரியாணி பார்த்திங்களா, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அழகாக வந்திருக்கு. தம் இதுதான் தம் உடைத்தல். ஸோ பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிட்டு பார்சல் பண்ணுறாங்க. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, 4 கிலோ பிரியாணி. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சைட்லேருந்து பிரியாணி ப்ராப்பராக எல்லாமே பண்ணி